ஊக்கரத்தில் பிறந்து உக்கரத்தில் வளர்ந்தவ இந்த காளி உறுதுணையாக இருக்கிறியா. ஆனால் பெரிய சாமி என்னென்னமோ கண்ணுக்கு காட்டிட்டு வரீங்களே, கண்ணுக்கு காட்டி நாங்கள் சொல்கிறீங்களே. எனக்குன்னு 10 மக்களோட நானும் 4 பேர்த்துக்கு மதிப்பா உன்னை நம்பி உட்காந்துருக்கேனே. ஏன்னா எனக்கு என்ன ஒன்றும் புரியல. எனக்கு அந்த பாக்கிய பலனை நீ எப்போ கொடுத்து வர, நானுன்னு ஒரு இடத்த அமைச்சு கொண்டாந்து கொடுத்தானா உனக்குன்னு ஒரு வழிபாடோட சிறப்போடு நின்று சிறப்பாக வழி நடத்தி 3 பக்கம் முச்சந்திர வீட்டில் 4 பேர் பார்த்து இன்றைக்கி 3 பேர் கேவலம் பண்ணுறான் ஊருக்குள்ள. அந்த கேவலத்துக்கு இல்லாமல் கிண்டலுக்கு இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கு ஒன்று வழியை நான் தெரியாமல் தடுமாறி நிற்கிறேன்னு அப்படின்னு கேட்குறேன். அப்படி உனக்கு இடத்த குறித்து அமைச்சு கொடுத்தா எனக்கு வந்து என் அப்பனுக்கு வந்து என் பெரிய கருப்பன் சின்ன கருப்பனும் எனக்கு மாசி கருப்பனுக்கு என்ன வந்து கொடுக்குற? சேவை செய்யத்தப்பா உனக்கு ஒதுக்கி விடுறேன். என் ஆலயத்தில் நீ அழியாத பொருளும் 10 பேர்த்திட்ட வாங்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுப்பா. ஏன்னா 10 பேர்த்து காசு என்கிட்ட வேணாம். ஒருத்தருக்கு வந்து அழியாத பொருளை எடுத்து வை. ஏன்னா அடிக்கக்கூடிய மணி ஒவ்வொரு மணி சத்தத்துக்கும் உன்னுடைய பேர் வழங்கட்டும். ஏன்னா இந்த நேரம் எத்தனையோ காரியத்தை உனக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்குன்னு எந்த உரிமையும் கேட்டதில்லை. என் பிள்ளையும் என் உரிமையை கேட்டதில்லை. சொல்கிறது புரியுதா? எத்தனையோ காரியம் தூக்கோட சொல்லி ஆளையே தூக்கி விட்ருக்குறேன். சொல்கிறது புரியுதா? ஆளையே தூக்கி விட்ருக்கேன். ஆனால் அப்போ இருந்து நான் இன்ன வரைக்கும் என் பிள்ளையும் சரி நானும் சரி உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டதில்லை. இப்போ வந்து அடிக்கக்கூடிய மணி எதுக்காக கேட்குறேன்னா, ஆலயத்தில் அடிக்கும் போது உன்னோட அபூர்வ குரலால் உனக்கு அங்கே குரல் எழுத்து 10 மக்களோட வருவேன்னு தான் பிள்ளை. என் கனியை வச்சுக்க. இன்னிலிருந்து 31 நாள்